தினமொரு வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 4, 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ உபதேச பிரிவை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் நகைச்சுவையாக பேசுவது, சிரிப்பது, கலகலப்பாக இருப்பது போன்றவற்றை விரும்ப மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று வேதம் சொல்வதால் இவர்களும் எப்போதும் துக்கமான ஒரு மனநிலையோடும் சந்தோஷமற்ற ஒரு முக பாவனையோடும் இருப்பதையே தெரிந்து கொள்கின்றார்கள். அதே வேளையில் யாருடைய ஒரு துக்கத்திலும் பாடுகளிலும் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கிறவராகவும் துக்கம் நிறைந்தவராகவும் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த பாடுகளும் துக்கங்களும் பிறருடையது. அவர் உலகத்தின் பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். மற்றவர்களுடைய துன்பங்களை அவர் தாமாக ஏற்றுக்கொண்டபடியால் அவர் துக்கப்பட நேர்ந்தது. ஆனால் நாம் நமக்காகவே துக்கப்படுகிறோம், நம்முடைய சொந்த பாடுகளுக்காகவே வியாகுலப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மாதிரிப்படி நாம் பிறருடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும், பிறருடைய துக்கங்களில் பங்கு பெற வேண்டும், பிறருடைய சுமைகளில் பங்கு பெற வேண்டும். நமக்காகவே வருந்தி நமக்காகவே வருத்தப்பட்டு வாழ்வதால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆகிவிட முடியாது. கதைகளிலும் சினிமாக்களிலும் வருகின்ற துக்கமான நிகழ்வுகளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு வியாகுலப்படுகின்றவர்கள் உண்டு. ஆனால் தங்களின் கண் எதிரில் துன்புறும் சிலருடைய கஷ்டங்களை கண்டோ அவர்கள் கண் கலங்குவது இல்லை. சிலர் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக பாரம் கொண்டு ஜெபிப்பதாக கூறுவார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு உதவியின் மூலமாக அவர்களை தாங்குகின்ற பாரம் அவர்களுக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நம்மிடம் செயல்பட காண்பதே கிறிஸ்தவம். அந்த சிந்தை செயல்பட்டால் பிறர் சுமைகள் நம்மை பாரப்படுத்தாமல் இருக்க முடியாது. இன்று எத்தனை பேருடைய கஷ்டங்கள் நமக்கு ஒரு பாரத்தை தருகிறது? எத்தனை பேருடைய துன்பமான வாழ்க்கையை கண்டு நாம் நமக்குள் வியாகுலப்படுகிறோம்? எத்தனை பேருடைய சுமைகளால் நாம் சோர்ந்து போகிறோம்? இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை அவருடைய சொந்த சிலுவை அல்ல, உலகத்தின் சிலுவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்யும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.